வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் சுபஸ்ரீ. ரொம்ப நாள் கழித்து ஒரு கதையை பற்றி உங்கள் எல்லாருக்கூடையும் பேசணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு பெரிய நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் உங்கள் சுபஸ்ரீ உங்களுக்காக ஒரு நல்ல ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியோட தலைப்பு 2 குழந்தைகள். இந்த குழந்தை எழுதின நூல் ஆசிரியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜெயகாந்தன். நமக்கு நல்லா தெரியும், ஜெயகாந்தனோட கதைகள் எல்லாமே நம்மளை ஒரு நிமிஷம் கதை முடிவில் யோசித்து நின்று இதில் அவர் என்ன சொல்ல வராருங்கிறத தெளிவுபடுத்திடும். அது மாதிரி தான் இந்த கதையும். சரி, வாங்க நம்ம இன்றைக்கி கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையோட ஆரம்பத்தில் ஒரு அக்ரகார தெருவை காமிக்கிறாங்க. அந்த தெருவில் சிவப்பி, அவளோட ஒரு 4 வயசு குழந்தை சோனன், அவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பார்த்தாலே தெரியுது ரொம்ப வறுமையில் இருக்காங்க. ஒரு வேளை சாப்பாட்டுக்கு கூட வழி கிடையாது. அவங்களோட கணவர் அவங்களோட சொந்த ஊர் ராமநாதபுரம்னாலும் இப்போது மதுரைக்கு அவங்கள கூட்டிகிட்டு ஒரு நல்ல வேலையோடு வரேன், அது வரைக்கும் நீ இந்த இடத்துலேயே தங்கியிரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகிறாரு. போய் 6 மாதம் ஆகுது, இன்னும் அவர் வந்த பாடம் இல்லை. அவர்கிட்டேருந்து எந்த விதமான தகவலும் இவங்களுக்கு கிடைக்கல. சரி, அது வரைக்கும் இங்கே கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு பிள்ளையை வளர்த்துக்கிட்டு இருப்போம். ஊருக்கு போனால் மட்டும் நமக்கு சோறு போடுறதுக்கு யார் இருக்கா அப்படிங்கிற நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு சிவப்பி அந்த தெருவிலேயே ஒவ்வொரு வீட்லேயும் அவங்க சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு சோறு வாங்கி பொங்கி 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட தங்குற இடம் அப்படின்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. அந்த அக்ரகார தெருவில் இருக்க ஒவ்வொரு வீட்டு திண்ணையிலையும் ஒரு வாரம் இருக்காங்க. ஒரு வாரம் என்ன ஆகும்னா, அந்த வீட்டுக்காரங்க நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, அடுத்த வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாங்க. திரும்பி அடுத்து என்ன ஆகும்னா, நீங்கள் இங்கே இருக்கக்கூடாது, அடுத்த வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க வீட்டு திண்ணையிலேருந்தும் அவங்கள துரத்தி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது அந்த அக்ரகாரத்தில் ஒரு ஐயர் இருக்கார். அந்த ஐயர் வீட்டில் பக்கத்தில் மாட்டு கொட்டகை இருக்குது, மாடு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே ஒரு சின்ன அந்த கொட்டகையோட மூலையில் ஒரு சின்ன இடம் இருக்குது. அந்த இடத்துல இந்த சிவப்பியும் அந்த சோனனும் தங்கிக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம்னு சொல்ல முடியாது, தற்காலிகமான நிரந்தரமான ஒரு இடம் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த வீட்டு அம்மா அப்பப்போ இந்த சிவப்பிக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அது இல்லாமல் அந்த அதுக்கு பக்கத்து தெருவில் இருக்க கடைகளில் போய் சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு கொடுக்கறது, அப்புறம் எல்லார் வீட்லேயும் போய் தானியங்களை புடச்சி கொடுக்கறது, வீட்டு வேலைகள் செஞ்சு கொடுக்கறது, என்னெல்லாம் அவளால் முடியுமோ அத்தனை வேலையும் செஞ்சு அவளோட பிள்ளையை காப்பாற்றி சோறு போட்டுக்கிட்டு இருக்கா. இதுதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கை. ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையாக இருந்துகிட்ருக்கு. அந்த வீட்டு ஐயருக்கு இந்த சிவப்பியும் அந்த குழந்தையும் அந்த வீட்டு மாட்டு கொட்டகையில் தங்கியிருக்கிறதுல அவ்வளோ விருப்பம் கிடையாது. அந்த மனுஷன் ரொம்ப பெரிய பரந்த மனசுக்காரன்னு சொல்ல முடியாது, ஒரு சுயநலமான மனுஷன்னு வச்சுக்கோங்களேன். எப்போவுமே இவளை பார்த்தா அவருக்கு ஒரு மாதிரி கருகருன்னு தான் இருக்கும், எரிச்சலாக தான் இருக்கும். அவன் மேலே ஒரு நல்ல எண்ணமும் அவருக்கு கிடையாது. இவங்க எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. ஆனால் அவரோட மனைவி அம்மாள் ரொம்ப நல்லவங்க. ஏதோ ஒரு மூலையில் அவங்க 2 பேரும் இருந்துட்டு போட்டு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வோம் அப்படிங்கிற நிதர்சனத்தை அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. அவங்க 2 பேரும் அவங்க தான் அனுமதி கொடுத்து அந்த வீட்டில் இருக்க வைக்கிறாங்க. தினமும் காலம்பரை 11 மணிக்கு அவங்க வீட்டு வாசலில் ஒரு தகர குவலை எடுத்துகிட்டு அவங்க அரிசி வடிக்கிற கஞ்சியை வாங்கிறதுக்காக இந்த சிவப்பியும் அந்த குழந்தையும் வந்துடுவாங்க. மணி 10-11 ஆச்சோ இல்லையோ, எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் டான்னு ஐயர் வீட்டு திண்ணைக்கு ஒரு தகர டப்பாவோட வந்துடுவாள். அந்த அரிசி கஞ்சியை குடிக்கிறதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா ஐயர் வீட்டிலலாம் பச்சரிசி வாங்கி கஞ்சி வைப்பாங்க. அந்த கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்னு அவளோட நினப்பு. ஏன்னா அவளுக்கு ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்போவுமே சாயங்கால நேரத்தில் அந்த மாட்டு கொட்டைக்கிலேருந்து ஒரு 10 அடி தள்ளி ஒரு 3 கல்லை போட்டு அவங்க வீட்டில் அன்றைக்கி என்னென்னா கிடச்சதோ பக்கத்து வீட்டு ஏற்று வீட்டில் கொஞ்சோன்னு அரிசி பொங்கி அதை வச்சு சாப்பாடு சமைச்சு தான் அவங்களோட நாள் பொழுதும் பசியும் அவங்க போக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த 11 மணி கஞ்சியை மட்டும் அவள் எப்போவுமே மிஸ் பண்ண மாட்டா. ஏன்னா அவளுக்கு அது ரொம்ப காலம்புற உணவுக்கு பதிலாக கிடைச்ச ஒரு ஆகாரம்னு சொல்லலாம். அவளுக்கும் அவள் குழந்தைக்கும் அது கிடைக்கிற ஒரு புத்துணர்ச்சி ட்ரிங்க் மாதிரின்னு கூட நம்ம வச்சுக்கலாம்.
இந்த அரிசி கஞ்சியை அவள் வாங்க வர்றது கூட மீன்ஸ் அரிசி வடித்த கஞ்சியை வாங்க வர்றது கூட அந்த ஐயருக்கு சுத்தமாக பிடிக்காது. இவளுக்கு தினமும் இந்த அம்மா எதுக்கு கஞ்சி கொடுத்துட்ருக்குங்கிற மாதிரி தான் அவர் யோசிப்பார். ஒரு நாள் அவர் திண்ணையில் உட்காந்துருக்கிறப்போ அந்த குழந்தைய தூக்கிக்கிட்டு அவள் வந்து கஞ்சி கேட்கறதுக்காக வரா. அந்த தகர டப்பாவை மேலே வச்சுட்டு இப்படி ஒரு நம்ம வீட்டில் தகரம்லாம் யூஸ் பண்ணோன்னா ஒரு சின்ன சவுண்டு கேட்கும் இல்லைங்களா, டங் டங்குன்னு. அந்த மாதிரி அந்த தகர டப்பாவை அந்த ஐயர் வீட்டோட திண்ணையில் வச்சுட்டு டங்குன்னு ஒரு சத்தம் கேட்குது. அப்போ உள்ளேருந்து அந்த அம்மா சொல்கிறாங்க, யார் சிவப்பி வந்திருக்காளா, ஒரு 5 நிமிஷம் இருமா, நான் எடுத்துகிட்டு வரேன் கஞ்சி அப்படின்னு சொல்கிறா. இந்த 5 நிமிஷத்தில் அந்த ஐயர் வந்து இவளை பார்க்குற பார்வையிலே தெரியுது அவருக்கு பிடிக்கல வந்திருக்கிறது அப்படின்னு. இப்போ அந்த குழந்தைகிட்ட அவர் கிண்டலாக கேட்குற மாதிரி கேட்குறாரு, ஏண்டா அசடு, உனக்கு 4 வயசு ஆகிறதோ இன்னும் அம்மா மடியிலே தொங்கிட்டு நிற்கியே, இறங்கி வர்றதுல உனக்கு என்ன குறைச்சல்? அடுத்த முறை உன்னை பார்க்குறப்ப நீ இறங்கி நடந்து தான் வரணும், இல்லைன்னா பாரு அப்படின்னு சொல்கிறாரு. சிவப்பிக்கு வந்து அவர் நம்ம பையனை கொஞ்சிடார் போல் இருக்குன்னு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு. ரொம்ப சந்தோஷம். சிரிச்சுக்கிட்டு அவங்க அன்னத்தை வேற கிள்ளி விட்றா. இப்போ அந்த அம்மா வந்துட்டாங்க. அந்த அம்மா வந்து அந்த அரிசி கஞ்சியை வந்து அரிசி வடித்த அந்த தண்ணி கஞ்சியை வந்து அவளோட அந்த தகர கொட்டையில் ஊற்றுறாங்க. ஊற்றும் போது சின்னதாக லபக் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்டுருச்சு. ஐயருக்கு என்ன நினப்பு, ஒரு 10 பேருக்கு சோறு விழுந்துருச்சு போல் இருக்கு, இவ தினமும் நம்மள்ட்ட போய் சொல்லிட்டு கஞ்சி ஊத்துறன்னு போய் சொல்லிட்டு அவளுக்கு சோறு கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு நினப்பு. உடனே அவரோட மனைவியிட்ட கேட்குறாரு, ஏண்டி என்ன விழுந்தது, அதில் சாத பறக்க விழுந்த மாதிரில இருந்தது அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா வந்து டக்குன்னு மூஞ்சிடிச்ச மாதிரி பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆமாம், தினமும் 10 பருக்கையாக போட்டு தான் உடம்ப நான் வளர்த்துட்ருக்கேன், போங்க போய் வேறு வேலை இருந்தால் பாருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எரிஞ்சு விழுந்துட்டு உள்ளே போயிடுறாங்க. இப்போது சிவப்பி வந்து அந்த தகர டப்பாவை எடுத்துகிட்டு வந்து அந்த ஐயரோட கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டு, ஒன்றும் இல்லைங்க சாமி, அந்த தண்ணி வடித்த கஞ்சியிலேருந்து ஆடை விழுந்தது, அதுதான் அப்படி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆடையை எடுத்து கீழே போட்டுட்டு, எனக்கு இந்த ஆடை வேணாம் சாமி அப்படின்னு சொல்கிறா. உடனே அவர் சொல்கிறாரு, ஏய் என்னடி இப்படி சொல்லிட்ட, அதில் தான் பீட்ரூல் இருக்குது, அதுதான் சத்து, எடுத்து சாப்பிட்டு போ அப்படிங்கிறாரு. எனக்கு இது வேணாங்க சாமின்னு சொல்லிட்டு அந்த கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு அவன் அந்த குழந்தைய கூட்டு அந்த இடத்த விட்டு நடந்து போயிடுறான். இப்போது உள்ளூர் அந்த ஐயருக்கு இந்த வெறுப்பு வெளிப்படுது. அவர் மனைவி கிட்ட அவர் சொல்கிறாரு, நாளையிலேருந்து சோறு பொங்கிடுடி, வடித்தா அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும், அந்த சத்தில் தான் அவள் உடம்பு வளர்த்துட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது அவங்க மனைவி நினச்சிக்கிறாங்க, ஊரில் இருக்க சத்தெல்லாம் இவர் வீட்டு கஞ்சியில் தான் இருக்குதுன்னு இவருக்கு நினப்பு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. அவர் சொன்னதை அவங்க பெருசாக எடுத்துக்கல. இவளோட அன்றாட வாழ்க்கை இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 நாள் கழித்து அந்த வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சுபகாரியம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நல்ல சாப்பாடு எல்லோரும் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தெரியும் இவங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு, அதனால இவங்க அதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அவன் அந்த குழந்தைய வச்சு மாட்டுக்கொட்டையில் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. வெளியில் இலெல்லாம் விழுற சத்தம் கேட்குது பொத்து பொத்துன்னு. உடனே அந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், அம்மா சோறு கஞ்சி 4 வயசு குழந்தைங்கிறதால இன்னும் தெளிவான பேச்சு வரல, ஆனால் சாப்பாடு வந்துருச்சுங்கிறத அவனால் புரிஞ்சுக்க முடியுது. உடனே அவங்க, ஆமாண்டா சத்தம் கேட்குது, சரி வா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகர டப்பாவை எடுத்துகிட்டு அதே மாதிரி ஐயர் வீட்டு திண்ணையில் வந்து லொட்டுன்னு வைக்கிறா. ஐயர் அப்போ தான் வயிறு முட்டை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து அவங்க வீட்டுக்கு வெளியில் இருக்க அந்த ஈஸி சேரில் உட்கார்றாரு. இவ வந்த சத்தம் கேட்டுட்டு உள்ளேருந்து அந்த ஐயரோட மனைவி சொல்கிறாங்க, யார் சிவப்பியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே இவ வந்து ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே கொல்லை பக்கமாக வாமா, எல்லாரும் சாப்பிட்டு போகிறாங்க, அவங்களுக்கு கை கழுவுறதுக்கு தண்ணி அரைச்சி கொடுக்கணும், கிணத்துல 2 வாளி தண்ணி அரைச்சி கொடுத்துட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கீழே உட்கார வச்சுட்டு, இருடா அம்மா போய் உள்ளே 2 வாளி தண்ணி அரைச்சி குடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை அவங்க சொன்னோன்னே கேட்டுக்குது, சரின்னு சொல்லிட்டு அழுவாமல் உட்காந்துருக்கு. அந்த குழந்தை அழுவாமல் உட்காந்துருக்கிறதே அந்த ஐயருக்கு ஒரு எரிச்சல் தான். என்னடா இவன் எப்போவுமே அவங்க அம்மா மடியிலே இருப்பான், இன்றைக்கி சொன்ன வேகத்துக்கு அழுவாமல் உட்காந்துருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குது. இருந்தாலும் அவங்க அதை வெளிக்காமிச்சிக்கல. இப்போ இந்த அம்மா அந்த வீட்டு கொல்லை பக்கமாக போய் தண்ணி அரைச்சி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை இங்கே உட்காந்துருக்கான். அந்த நேரம் பார்த்து அந்த ஐயரோட 4 வயசு பேரன், மகள் வைத்து பேரன் வெளியில் வரான். அவங்க அம்மா உள்ளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை அவங்க அம்மாவை சாப்பிட விடாமல் ரொம்ப அழுகுது, அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த ஐயர் வந்து எய்த்தாப்பில் இருக்க இந்த சோனனை காமிச்சு சொல்கிறாரு, பாருடா அவனும் உன் வயசு பையன் தானே, அவன் பாட்டு உட்காந்துருக்கான், நீ ஏன்டா அப்படி அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு. ஆனால் இவர் சொன்ன எதையுமே அந்த சின்ன குழந்தை காதில் வாங்கல. மறுபடியும்
மறுபடியும் அழுக ஆரம்பிக்குது, எனக்கு அம்மா தான் வேணும், அம்மா தான் வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த பையன் சோனன் வந்து இந்த அழுகிற குழந்தைய பார்த்து கையசைச்சு சிரிக்கிறான். இப்போ ஐயரோட மனசில் என்ன நினப்புனா, நம்ம பேரனுக்கு நம்ம இவனை காமிச்சு சமாதானப்படுத்தலான்னு பார்த்தா அவனுக்கு நம்ம பேரனை காமிச்சு நகைச்சுவை பண்ண மாதிரி அடிச்சு அவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வெறுப்பு. அடுத்த 2 நிமிஷத்தில் ஐயரோட மகள் வெளியில் வந்து ஒரு இலையை தூக்கி போட்டு கையை கழுவுறாங்க. அந்த இலையில எல்லா சாப்பாடுமே அப்படியே இருக்கு, அவங்க முழுசாக சாப்பிடல, குழந்தை அழுகுதுங்கிறதால பாதியில் எழுந்துச்சு வெளியில் வந்துட்டாங்க. இப்போ ஐயர் கேட்குறாரு, என்னம்மா நீ பாதியிலே வந்துட்டியே, உள்ள ஜாங்கிரிலேருந்து சாதத்துலேருந்து எல்லாம் அப்படியே இருக்கே அப்படின்னு. உடனே அவங்க சொல்கிறாங்க, எங்கப்பா இவன் என்னை சாப்பிட விடுறான், சனியை எப்போ பாரு சாப்பிட உட்காந்து அழுதுண்டே தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ஐயர் சொல்கிறாரு, என்னம்மா நீனு குழந்தைய போய் வயிறையே, சரி சரி உள்ளே கூட்டிகிட்டு போய் சமாதானம் பண்ண அவனை அப்படின்னு அனுப்பிச்சி விட்டுட்டு அந்த ஜாங்கிரி ஒன்று கீழே கிடக்கு இப்போ அந்த இலையிலேருந்து விழுந்து. இவர் சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, எய்த்தாப்பில் உட்காந்துருக்க அந்த சோனனை, டேய் உனக்கு ஜாங்கிரி வேணுமாடா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த சோனனுக்கு புரியலை, அவன் 4 வயசு குழந்தை. திரும்பி வந்து நல்ல நாக்க சப்பு கொட்டி காமிச்சு அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்கிறாரு, முட்டாயிடா முட்டாய் வேணுமா அப்படின்னு. உடனே அந்த குழந்தை அப்படின்னு மண்டையாட்டுது. ஒடியா அதை கீழே கிடக்க பாரு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அந்த எச்சி இலையிலேருந்து அந்த ஜாங்கிரி எடுத்து ஒரு கடி கடிச்சிட்றான். அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அந்த வீட்டு கொள்ளையிலேருந்து சிகப்பி வெளியில் வராங்க, ஓடி வராங்க. அவன் எச்சி இலை எடுக்கிறாங்கிறத அவங்க பார்த்துட்டாங்க, ஓடி வராங்க. ஓடி வந்து அந்த ஜாங்கிரியை தள்ளி விட்டு அவன் தலையில் நறுக்குன்னு ஒரு கொட்டி வைக்கிறாங்க. பயத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் நாள் ஃபுல்லாக உழைச்சி நான் உனக்கு கஞ்சி ஊற்றுறேன், அது பார்த்தாதான் பொறுக்கி திங்கறியா நாயே அப்படின்னு சொல்லி நல்ல நாள் சாத்திட்டு அவனை தூக்கி மடியில் உட்கார வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. என்ன பழக்கம் இது, நீ எப்படி இலையெல்லாம் எச்சி இலையை பொறுக்கி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குழந்தை சொல்லிடுச்சு, சாமி சாமி சாமின்னு. சாமினா அந்த குழந்தை ஐயரை தான் சொல்லுது, சாமி தான் என்னை சாப்பிட சொன்னாங்கங்கிறத அவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே அந்த ஐயரை பார்த்து கேட்குறான், ஏன் சாமி உங்கள் வீட்டு குழந்தையா இருந்தால் நீங்கள் இப்படி சொல்லுவீங்களா, ஏன் இப்படி சொன்னீங்க அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, உன் குழந்தை சொல்லிச்சுன்னு நீ என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறியே, நான் தான் சொன்னேங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இப்போ இந்த பொண்ணு சொல்லுது, மறவனுக்கு பிறந்த குழந்தை சாமி பொய் சொல்லாது அப்படின்னு. அவரால் அடுத்த வாரத்தை பேசவே முடியலை. மறுபடியும் அவளுக்கு கட்டெல்லாம் கலங்குது. அங்கேருந்து அந்த வீட்டுக்கார அம்மா அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த அம்மா கிட்ட மறுபடியும் அவள் கம்ப்ளைண்ட் பண்ணுறான், இங்கே பாருங்கம்மா, சாமி என் பிள்ளைய எச்சி இலையை போய் பொறுக்கிட்டீங்க சொல்லுது, நாங்கள் கஞ்சிக்கு வழி இல்லாதவங்க தான், ஒரு வேளை சோத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க தான், ஆனாலும் உழைச்சி சாப்பிட்ணுங்கிறத நான் என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படியே நான் விட்டேன்னா வீடு விடா போய் இது பொறுக்கி திங்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா, இப்போவே நான் சொல்லி புரிய வைக்கணும்ல அப்படின்னு சொல்லி அழுகிறான். அந்த அம்மா ஒரே ஒரு பதில் தான் சொல்கிறாங்க, அந்த வீட்டுக்கார அம்மா, உன் குழந்தைய நீ அடிச்சிட்ட, உனக்கு இருக்க பச்சை குழந்தைய நீ அடிச்சிட்ட, இவர் எனக்கு குழந்தை மாதிரி தான், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. இப்போ அந்த ஐயர் பார்த்துட்டு அவரால் இந்த நடந்த சம்பவத்துலேருந்து அவரால் எந்த பதிலும் சொல்ல முடியல, அவர் அமைதியாக நிற்கிறாரு. உடனே திரும்ப இந்த ஐயர் கேட்குறாரு, ஏண்டி இந்த ஜாங்கிரி கீழே விழுந்துட்டு எச்சின் நீ இந்த பேச்சு பேசுகிறியே, தினமும் நாங்கள் வடிக்கிற சாதத்துலேருந்து வர கஞ்சியை தானே நீ குடிக்கிற, அது எங்கள் எச்சி கஞ்சி இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் மறுபடியும் இந்த அம்மா சிகப்பி வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்கிறாங்க, இனிமேல் அந்த எச்சி கஞ்சியும் எனக்கு வேண்டாம் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து டக்குன்னு போயிடுறாங்க. அந்த தகர டப்பாவையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நாட்கள் போய்கிட்டு இருக்கு. அதுக்கு மறுநாள் அந்த வீட்டுக்கு சிகப்பின்னு ஒரு ஜீவன் திரும்பி வரவே இல்லை. இந்த கதையின் மூலம் ஜெயகாந்தன் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நீங்கள் ஏழையாக இருக்கலாம், ஆனால் சுயமரியாதை இல்லாமலோ இல்லை உங்களுக்குன்னு ஒரு ஒழுக்க கட்டுப்பாடு இல்லாமலோ நீங்கள் இருக்கக்கூடாது. அப்படி ஏழையாக இருக்கவங்க கிட்ட அது இல்லைன்னு நீங்கள் நினச்சிடவும் கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். ஒரு சின்ன நிறைய வீடுகளில், நிறைய கிராமங்களில் இந்த ஜாதி வாரி பாகுபாடு இருக்க இடங்கள்லாம் நடக்கிற ஒரு சாமானியமான விஷயம்தான். ஆனால் அது ஒரு பெண்ணோட கர்வத்தோடையும் அவரோட சுய கட்டுப்பாட்டோடையும் ரொம்ப அழகாக இணைக்கப்பட்டு இந்த கதையை சொல்லியிருப்பார். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த மாதிரியான தமிழ் சிறுகதைகள், தொடர்கதைகள், கவிதைகள் எல்லாமே கேட்குறதுக்கு என்னோட வேதான் ப்ராட்காஸ்ட் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தினமும் நான் போடுற கதைகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.